ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இப்போ மொபைல் ஃபோன்லேருந்து எப்படி ஒரு பிக்சரை நம்ம எடுத்து அதை ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் ஒயிட் கிளாஸ் மார்க்கரில் நம்ம இப்போ துணியில் ஏதாச்சும் தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் மொபைல் ஃபோனில் கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிக்சர் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த கார்ட்டூன் பிக்சர் வச்சுருக்கேன். இதை நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜூம் பண்ணி மேலே ஒரு ட்ரேசிங் பேப்பரோ அல்லது ஒயிட் ஷீட்டோ வச்சு அது மேலே இந்த மாதிரி பென்சிலில் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணும்போது பிரைட்னஸ் நல்லா பிரைட்டாக வச்சு பண்ணுங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் ஷீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லா அந்த அடியில் இருக்க பிக்சர் நல்லா உங்களுக்கு தெரியும் தெளிவாக. பாருங்கள், இது ட்ரேசிங் பேப்பர்னால நல்லா தெளிவாகவே அந்த பிக்சர்ஸ் அடியில் இருக்கிறதெல்லாம் தெரியுது. இந்த மாதிரி பிக்சர் நல்லா நகராத மாதிரி, பேப்பர் நல்லா நகராத மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலேயே ட்ரா பண்ணுங்கள். அது வரைஞ்சிருக்க மேலேயே இந்த மாதிரி மெத்தட் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிகினர்ஸ்லாம் ஒரு ஸ்டிச்சு கற்றுக்கும் போது ஒரு ஷேப்பில் போட்டு பார்த்தா நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஒரு பிக்சரில் இந்த மாதிரிலாம் போட்டு பார்க்கும்போது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன மோட்டிவ் டிசைன் அல்லது ஃப்ளவர் டிசைன், இந்த மாதிரி கார்ட்டூன்ஸு இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணியாச்சு. இதுலேயே நீங்கள் லைட்டாக பண்ணிடுங்க. மொபைலில் ரொம்ப அழுத்தி பண்ண முடியாது இல்லையா, அதனால் நான் லைட்டாக பண்ணியிருக்கேன். அதே உங்களுக்கு கொஞ்சம் டார்க்காக வேணுன்னா அந்த மாதிரி டார்க்காக அது மேலேயே ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க கார்ட்டூன் பிக்சரை நம்ம அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இதை ஒரு கிளாத்தில் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், கிளாத்தை நீங்கள் ட்ரேஸ் பண்ணும்போது ஃப்ரேமில் போடக்கூடாது. ட்ரேஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரேமில் போடணும். இப்போ கிளாத் மேலே நம்ம கார்பன் ஷீட் வைக்கிறேன். எல்லோ கலர் அல்லது ஒயிட் கலர் கார்பன் ஷீட் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலே நம்ம ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்க கார்ட்டூன் பிக்சரை நான் வைக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். நகராத இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் குண்டூசிலையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஃப்டி பின்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். சேஃப்டி பின்னில் இந்த மாதிரி லாக் பண்ணாத அப்படியே வச்சுக்கோங்க. இன்னும் ட்ரேசிங் பண்ணுறதுக்கு இன்னும் மெத்தட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நம்ம ஒரு மெத்தடாக பார்ப்போம் வரப்போகிற வீடியோவில். பாருங்கள், இப்போ போட்டாச்சு. நீங்கள் பென்சில்லையோ அல்லது ஏதாச்சும் நீடில், இந்த மாதிரி ஆரி நீடில்லையோ கூட நீங்கள் அந்த டிப் ரொம்ப கீறுற மாதிரி இருக்காது இல்லையா, அதுலேயே கூட நீங்கள் மேலே இந்த மாதிரி லைன் போட்டு வரலாம். அல்லது எழுதாத பென் ஏதாச்சும் இருந்தால் அதுலேயும் நீங்கள் லைன் போட்டு வரலாம். அது மேலேயே ட்ரா பண்ணிவிட்டு வாங்க பென்சிலும். ஆனால் ஒயிட் கிளாஸ் மார்க்கரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோவா அந்த அடியில் ட்ரேஸ் விழாது. இந்த மாதிரி தரையில் வச்சு நம்ம ட்ரேசிங் பண்ணும்போது நம்ம நல்லா அழுத்தி போட முடியும். ட்ரேசிங் நல்லா கிளாத்தில் விழும். நம்ம இதே ஃப்ரேமில் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ண முடியாது. அதில் ஃப்ரேமில் நல்லா அழுத்தி ட்ரேஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கிளாத்தை தரையில் விரித்து போட்டு அதில் ட்ரேஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரேஸ் பண்ணி முடிச்சிட்ட வாட்டியும் ஃப்ரேமில் போடணும். பாருங்கள், இப்போ ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் அந்த ஷீட்டை கார்பன் ஷீட்டை எடுக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ட்ரேசிங் விழுந்திருக்கு. நான் ஃப்ரேமில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கலரில் நல்லா ட்ரேசிங் தெளிவாக விழுந்திருக்கு. இது மேலேயே நம்ம கிளாஸ் மார்க்கர் வச்சு அது மேலே ட்ரா பண்ணிக்குவோம். ஏன்னா இது ரொம்ப லைட்டாக தெரியறதுனால மேலே கிளாஸ் மார்க்கர் வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல் கார்ட்டூன் பிக்சர் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தது இது நடுவில் நான் ஒரு லைன் போட போகிறேன். பாதி எரேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹாஃபாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் நான் இந்த கிளாஸ் மார்க்கரில் எப்படி அழைக்கிறது, எரேஸ் பண்ணுறது அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தோ அல்லது லைட் கலர் காட்டன் கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது நான் வெறும் தண்ணியில் நனைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற சோப் எல்லோரும் வீட்லேயும் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு
பாருங்கள், இந்த நம்ம வரைஞ்சிருக்கிறத வந்து இந்த மாதிரி ரப் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த கிளாஸ் மார்க்கர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியும். இங்கே தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு தேய்ங்க. வந்து 1 or 2 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக அழிஞ்சிரும். பாருங்கள், நீங்கள் சோப் போட்டு இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணி முடிச்சுட்டு வாட்டியும் கிளாத்தை வந்து திரும்பவும் தண்ணியில் ஒரு டைம் நல்லா நனைச்சிட்டு அப்புறம் அந்த சோப்பாக இருக்கு இல்லையா கிளாத்தில், அதெல்லாம் வந்து நல்லா ஒரு டைம் மேலே தொடச்சிருங்க. ஏன்னா நம்ம அப்படியே சோப்போடையே விட்டு காய வச்சோம் அப்படின்னா அங்கங்கே ஒயிட்டாக தெரியும் சோப்பு காஞ்ச வாட்டியும். அதனால் கிளாத்தை வந்து தண்ணியில் ஒரு நனைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தொடச்சிருங்க. நீங்கள் ஃபுல்லாக ரப் பண்ணி தொடச்சி முடிச்சிட்டு வாட்டியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈரம் இல்லாத ஒரு காட்டன் கிளாத்தை வந்து அது மேலேயே வந்து துடைக்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் வந்து காஞ்சிரும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ரப் பண்ணும் போது சேரீலேயே வரும் இல்லையா ப்ளவுஸு, ஒரு சில ப்ளவுஸ் வந்து ரொம்ப சாயம் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பட்டு ப்ளவுஸில் வந்து இந்த மெத்தடில் வந்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கலர் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தட் வந்து சில்க் காட்டன் இருக்கு இல்லையா அந்த கிளாத்தில் வந்து ரப் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், அடுத்தது வந்து ஈரம் இல்லாத ஒரு காட்டன் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி அந்த ஈரத்தெல்லாம் வந்து அப்படியே தொடச்சி எடுத்துடுங்க. சீக்கிரம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆயிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து கிளாத் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.